ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையில் நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது, இதோ நெருப்பும் கத்தியும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான் என்று நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் ஆபிரகாம் மிகப்பெரிய சோதனையை சந்தித்தான் என்று நாம் சொல்ல வேண்டும். தன் மகனை பலியாக செலுத்த மோரிய தேசத்துக்கு ஆபிரகாம் செல்லுகிறார். பலி தன் மகன்தான் என்பது ஆபிரகாமுக்கு தெரியும். ஆனால் ஈசாக்குக்கோ அந்த கவலை இல்லாமல் ஆட்டுக்குட்டி இருக்கும் என்ற எண்ணத்தோடே வருகிறான். ஆனால் இறுதியிலே அவன் விழித்து கொண்டு கேட்ட கேள்வி, நெருப்பும் இருக்கிறது, கட்டையும் இருக்கிறது, ஆட்டுக்குட்டி எங்கே என்று. ஆபிரகாம் மனதில், என் மகனே நீதான் என்று அவன் எண்ணியிருப்பான். தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம்.